வாவ், இந்த பையன் முடிய பாத்தீங்களா? முடிய வெட்டுறானா? முடிய வெட்ட மாட்டான். குளிக்கும் போது இப்படி குளிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி குளிச்சானா இன்னும் கலரா இருப்பாங்க. அழகா உள்ள வச்சுட்டேன். வருது ஸ்மெல்லு. நல்லா சூடா இருக்கு. இது நல்லா நெருப்புல வந்துட்டு நல்லா காமிச்சு எடுத்து வந்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கணும். நாங்க நல்லா இருக்கோம், நீங்களும் கண்டிப்பா நல்லா இருக்கணும். ஓகேவா? சோ நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள ஒரு இதுவும் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். தந்தூரி வந்துட்டு நம்ம எப்படி வீட்டுல பண்ணலாம், அதுவும் பேக்கிங்ல வந்து எப்படி தந்தூரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நானும் பாத்தீங்களா இவங்களும் சேர்ந்துட்டு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போறோம். ஆல்ரெடி சிக்கன் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, தமிழ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. சிக்கன் தந்தூரி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இருங்க ஒரே நிமிஷம். இவங்க இன்னைக்கு நான் தான் கேமராமேன். எங்க சிஎம் வந்துட்டு கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தனுமணி vlog. இன்னைக்கு இந்த வீடியோல அப்பா சொன்ன மாதிரி நம்ம தந்தூரி சிக்கன். இந்த பையன் முடிய பாத்தீங்களா? முடிய வெட்டுறானா? முடிய வெட்ட மாட்டான். பாத்தீங்க எவ்வளவு முடி வச்சிருக்கான் பாருங்க. சிக்கனை பாக்குறீங்களா? சிக்கன் கட்டு. ஓகே, இந்த சிக்கனை தான் நம்ம தந்தூரியா பண்ண போறோம். சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ரெடியா இருக்கும். மசாலாக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணிடலாம். என்னன்ட்டு நான் தான் சொல்லி கொடுக்க போறேன் என்னென்ன மசாலான்ட்டு. அவங்க பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா போடுங்க. ஓகே, 3 டீஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் garlic பேஸ்ட். பெப்பர் பவுடர் போடு. ஃபுல்லா போட்டுறேன். சால்ட். இது வந்து சால்ட்டு நான் வந்துட்டு கல்லுப்பு தான் வந்து இப்பெல்லாம் யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு இப்போ வர சால்ட் எல்லாம் வந்துட்டு பேட் ஃபார் ஹெல்த்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கல்லுப்பு தான் வந்துட்டு ₹1 கிடைச்சிருந்த கிலோ. இப்போ வந்துட்டு அதே வந்துட்டு ஒரிஜினல் கல்லுப்பு வந்து கிட்டத்தட்ட ₹60 எழுதுறான்னு விற்கிறாங்க. மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு கல்லுப்பை நீங்க பொடி பண்ணி நீங்க வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் போடலாம், நான் போடுறேன். உங்களுக்கு தான் டேஸ்ட் தெரியும். அண்ட் கொஞ்சோண்டு ஆயில் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க. வீடியோல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்றதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இருந்தால் தான் வீடியோ பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அதனால தான் நான் வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன். இனிமே பண்ண முடியுமான்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. எது பண்ண முடியுமான்னு தெரிஞ்சாலும் நீ தான் சொல்லணும் பண்ண முடியுமான்ட்டு. எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே, என் பசங்களும் குக்கிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சிஎம் வந்துட்டாங்க. பேக் எஸ் வந்துட்டாங்க திருப்பி சிஎம். ஓகே, என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும். எல்லாரையும் கவர் பண்ணுவீங்களா மேம்? மேம் ஹாய் ஹாய் மேம் பை மேம் ஹாய். எல்லாரையும் கவர் பண்ணுவீங்களா மேம்? cover. ஸ்டூல் இருந்தா மேம் வேண்டாம். இதுதான் எங்களோட மசாலா. காரமா இருக்கா? இல்ல நல்லா உரப்பா இருக்கு. பட் அது சிக்கன்ல போனா ஒண்ணுமே இருக்காது. இது வந்துட்டு சடனா டிசைன் பண்ணி பண்ண டிஷ். பண்ணியா? இன்னும் பண்ணவே இல்லடா. பண்ண போற டிஷ் இது. சார் ரோலிங்ல போற. ரோலிங் சார். பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான் மக்கள் கிட்ட பேசி. மக்கள் கிட்டயா? ஐயோ நம்ம வேற டீச்சர் பக்கத்துல மேடம், நீங்க பக்கத்துல இருக்கீங்க. சரி, நான் பேச மாட்டேன். மெல்லமா நல்லா பேசுங்க. கம் ஹியர் கொஞ்சமா வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். லைட்டா சாமியா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களாவும் பண்ணாதீங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணும்போது வாசனை பயங்கரமா வருதுப்பா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சிக்கனுக்கு நலுங்கு வைக்கலாம். ஸோ இந்த சிக்கனுக்கு தான் நம்ம ஃபுல் நலுங்கு வைக்க போகிறோம். மசாலா நல்லா ஆட் ஆகணும்னா அங்கங்கே கட் பண்ணி விட்டுடணும். எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டால் தான் அந்த மசாலா அந்த சாரெல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கும் உள்ளாரு. ஓகே பீப்புள், மேலே லைக் கார்டு கொடுக்குறேன். 10 kg பிரியாணி எங்கள் அப்பா பண்ணது பார்க்கலனா பார்த்துருங்க. தேங்க்யூ. அப்ளை பண்ணுங்க தம்பி. ஸோ சிக்கனுக்கு சூப்பராக அப்ளை மசாஜ் பண்ணுறாங்க. மசாஜ் பண்ணுப்பா சிக்கன். இது ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நாங்கள் பண்ணுறது. பேக்கிங்கில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் வந்து இதில் கேக் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்மளால சிக்கன் வந்துட்டு இதில் பண்ண முடியுமா, அதாவது தந்தூரி சிக்கன் இதில் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ மசாலா நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ வந்துட்டு இது நல்லா அப்சர்வ் ஆகும். அதுவும் இல்லாமல் மசாலா போட்டு உடனே வந்து நீங்கள் பேக் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு விட்டுடணும். விட்டாதான் அந்த மசாலாவோட ஜூஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே சூப்பராக அப்படியே உள்ள அப்சர்வ் ஆகும். வா, இந்த பையன் குளிக்கும் போது இப்படி குளிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி குளிச்சானா இன்னும் கலரா இருப்பாங்க. ஒரு கோழிக்கு மட்டும் நல்லா சோப் போட்டு குளிப்பாடுறாங்க, நல்லா தேய்ச்சின்னு தேய்க்கிறான். இங்க பாருங்க, நான் பண்ணட்டுமா கொஞ்சம்? ஓகே நான் பண்ணிட்டேன். ஹாய்ப்பா அண்ட் பைப்பா. என்னோட கை வந்துட்டு கோழிக்கு வேணுமா?
ஃபஸ்ட்டு பாப்பாவோட கை பார்க்கலாம் எல்லாரும் டீம் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறது ரொம்ப பேசுறோம். அது வேணா உண்மைதான் சொல்றேன். உள்ளலாம் கேடா விட்டுருங்க. ஒட்டுங்களா போட்டுருங்க. கட் 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 சென்சார் கட்டு போட்டுருங்க டாடி மசாலா. உள்ளதான் போடுறேன். இப்போ உள்ள எல்லாம் ஸ்டஃப் ஆகிடுது. நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு உள்ள. இது நீங்கள் ஸ்டஃப் பண்ணுங்க. நாத்தாங்க கவுச்சி நாத்தடிக்கும்ல. ஒரு சில பேர்லாம் இந்த பொட்டேட்டோ கேரட் எல்லாமே அதான் போட்டு பட் தெரியணும் லைக் ஸ்டிச் லெமன் பண்ணிடுவாங்க. லெமன் அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மின்ட் லீவ்ஸு உள்ள போடுறோம். அண்ட் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் அதையும் உள்ள வச்சு ஸ்டஃப் நல்ல ஸ்டஃப் மாதிரி. நறுமணம் கிடைக்கும். இந்த பையன் கொஞ்சம் ஓவரா பேசுறான். ரொம்ப நாள் ஆச்சுல அதான் ஒயிட் Okay. ரோஸ். வாய் க்ளோஸ். வாய் க்ளோஸ். ஸோ முடிஞ்சது. அப்ளைங் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணியாச்சு. கலர் தான் இல்லை, பட் பரவாயில்ல, வீட்டில் தானே செய்கிறோம், நேச்சுரலாகவே இருக்கட்டும். போதும் தம்பி ஓவரா பேசுகிறேன். ஓகே ஓகே. பாக்ஸிங் க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சிக்கன் வந்துட்டு நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தா அப்படி இன்னும் கொதிக்குது. உள்ளே இருக்கிற இந்த தட்டை மட்டும் முதல்ல வெளியே எடுத்துட்டு உள்ளே ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சு அது மேலே இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கன் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் இது மேலே வச்சுருந்தேன். இதை தூக்கி ஸோ அப்போ தான் வந்துட்டு கீழே இதுலேயும் ஒரு ஸ்டாண்ட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஹீட்டில் வந்து நல்லா இதுவாகும். ஸோ இப்போது நீங்க பார்த்து போடலாம். அழகாக உள்ள வச்சுட்டேன். அவ்வளோதான். இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து சூடு செம்ம சூடு ஃபுல்லாக மூடியாச்சு. இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் வந்து ஒரு சின்ன பட்ஸை கட் பண்ணி இப்படி மூடிட்டிங்கன்னா ஹீட் வந்து எஸ்கேப் ஆகாது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்துட்டு இது பேக்கிங் டைம் வந்து ஒரு 1 hour எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, உள்ள சார் சூப்பராக படுத்துட்டு இருக்காரு. சன்பாத் எடுத்துட்டு இருக்காராம். என் பையன் சொல்றான் சன்பாத் எடுத்துட்டு இருக்காராம் உள்ள உட்காந்துட்டு ஒருத்தர். நம்ம ஒரு பிரேக் விட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இது வந்து எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். அதுலேயே தெரிஞ்சிடும் இது சக்ஸஸா இல்லையா அப்படி. ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த சிக்கனோட ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சிட்டு இருந்தது. என்னன்னு வந்து பார்த்தா பாருங்க, அப்படியே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஆஃப் குக் ஆகுது. பாருங்க தெரியுதா, மசாலாலாம் வச்சு அந்த இடத்துலலாம் பாருங்க பாருங்க எல்லா சைடும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம இதில் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணலாம். ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆயிலும் போட்டு நல்லா அப்சர்வ் ஆகிட்டு வந்து சூப்பராக அப்படியே ஒரு மாதிரி கிறிஸ்பின்றது உங்களுக்கு ஃப்ரைல தான் வரும், கிறிஸ்பி கிடையாது, ஜூஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே ஒழுகி அந்த சைடுலாம் வந்துட்டு சிக்கனோட ஆயில் வெளியே வருது. நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம். வாவ், வாசனை சூப்பராக இருக்குது. ஸோ லைட்டாக இப்போது இதில் ஆயில் அந்தந்த கேப்பில் லைட்டாக நல்லா போடுங்க. விடலாம். பட்டர் இருந்தால் சூப்பர். லெக் பீஸ் எனக்கு 2 லெக் பீஸ் இருக்குது, யார் ஒன்றா எடுத்துக்கோங்க. எனக்கு வேணும் ஒரு லெக் பீஸ். இப்போ திருப்பியும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு நம்ம லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்படியும் பாருங்கள், இந்த சிக்கன் வந்து இன்னும் நல்லா வந்துட்டு ஆகிட்டுருக்கு. அப்படியே பாருங்கள், அப்படியே உடையுது பாருங்கள் சிக்கனு. ஸோ நல்லா குக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக அந்தந்த கேப்பில் இது போட்டால் இன்னும் டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கூடும். லைட்டாக அந்த எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 1/2 hour மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த சிக்கனில் இருந்துட்டு எண்ணெயெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒழுகுது பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு 50% சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம திருப்பியும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணலாம். ஃபாகே வருது. என்ன ஒரு வாசனை. இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா மீட் இருந்தது, இப்போ எல்லாமே போட்டு உரிச்சிட்டு வந்துடுச்சு. ஸ்மெல்லு. இதை கட் பண்ணிட்டா கன் சிக்கன் ஆயிடும். வாசனை சும்மா கமன்னு இருக்குங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன வேலை இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ப்ளஸ் நாங்கள் உள்ளே வந்துட்டு அந்த புதினாவும் மின்ட்டும் வச்சோம். அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பிளேட்டில் இருக்குது. அது இருந்தாலே வந்து அந்த ஹீட் வந்துட்டு அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகாது, வெறும் வந்துட்டு வாட்டர் வேப்பர் மாதிரி வரும்.
அதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு ஊற்றி விட்டணும் வெளியே. ஓப்பன் பண்ணாலும் தெரியும் பாருங்க. மறுபடியும் வந்து இங்கே பாருங்கள், சிக்கனில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். மறுபடியும் இதை ப்ளேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு இது முடிஞ்சிடும். மோஸ்ட்லி வந்து குக் ஆகிடுச்சு. இன்னும் இருக்கிற அந்த ஹீட்டில் வந்துட்டு நல்லா வந்துட்டு குக் ஆகிடும். அந்த ஜூஸு பாருங்கள், இந்த சிக்கனில் வந்துட்டு வெளியே வந்த அந்த ஜூஸு இது பாருங்கள். இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணேன், செம்மையாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி டேஸ்ட் பண்ணாலும் தான் நான் திருப்பி வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். காரமா இல்லையா? காரம், காரம், உப்பு, உவர்ப்பு எல்லாமே. அப்பா, சிக்கனை டிப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? சிக்கனோட டிப்பர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வரணும். பாருங்க, கோல் நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா நெருப்பில் வந்துட்டு நல்லா காமிச்சு எடுத்துன்னு வந்துருங்க. இது நம்ம வந்து வந்துட்டு கப்பு தேவையில்லை, அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அதில் வச்சாலே உனக்கு வந்துட்டு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துடும். இது வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக மூடிங்க. லைட்டாக இதில் எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மோக் வரும். பார்த்தீங்களா, ஸ்மோக் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகி நமக்கு அந்த ஸ்மோக்கியோட ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும். ஸோ கைஸ், சூப்பரான ஒரு நமக்கு வீட்டில் செஞ்ச ஒரு நல்ல தந்தூரி, ஹோம்மேட் தந்தூரி இங்கே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், அதோடு சேர்த்து எங்கள் சிஎம் பண்ண ஒரு சூப்பரான ஒரு மயோனைஸ் அண்ட் இது வந்து ஒரு சிக்கன் சாஸ். இது வந்து சிக்கன் சாஸு, சிக்கன் டிப்பர்னு கூட சொல்லிக்கலாம். இதுலேருந்து அந்த எக்ஸ்ட்ராக்டா, அந்த சிக்கனோட எக்ஸ்ட்ராக்ட் தான் அதை எடுத்து நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். சிக்கன் மசாலா எக்ஸ்ட்ராக்ட் பாருங்க. ஸோ எல்லாரும் வாசனையை பார்க்க ரெடி ஆகிட்டீங்களா? ரெடி. வாவ், சூப்பராக இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறதால இந்த லெக் பீஸ் இவருக்கான், இந்த லெக் பீஸ் இந்த பக்கம் உட்காந்து இருக்கிறதால இந்த லெக் பீஸ் இந்த அம்மா தான். அதனால பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை அழகாக அலேக்காக எடுத்து நம்ம கீழே வைக்கணுமா. செம்ம வாசனையோட ஒரு தந்தூரி, வீட்டில் செஞ்ச பேக்டு தந்தூரி அப்படி சொல்லலாமா? பேக்டு தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், சக்ஸஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இது சக்ஸஸாக இல்லையான்னு தெரியும். வாவ், இங்க பாருங்க, போன் மட்டும் தனியா வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு இது வெந்துருச்சு. பரவாயில்ல, விடுங்க. உங்களுக்கு வேண்டியது லெக் தானே, உங்களுக்கு இந்த பீஸ் தான். மரியாதையா கொடுத்துருங்க. ஹலோ, అట్ట చెప్పు. இங்க பாருங்க, நான் டேஸ்ட் பண்றது முன்னாடி இவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன், சூடுடா. மைனஸோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க, சிக்கன் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்கு. அப்படியே பஞ்சு பஞ்சு ஆயிடுச்சு பாருங்க. மசாலா எல்லாம் நல்லா தெரியுது. பாருங்க, அப்பா செம்ம. இது மயோனைஸோட வாவ், செம்ம செம்ம, சான்ஸே இல்லை. சக்சஸ், செம்ம சக்சஸ். இங்க பாருங்க, சிக்கனோட இங்க பாருங்க, வெறும் பேக்கிங்லேயே எவ்வளோ சூப்பராக உடையுது பாருங்க. சான்ஸே இல்லை. சரி, சாப்பிட ஆரம்பிச்சிடுமா? பேக்கிங்னா மைக்ரோவேவ் இல்ல, சாதா குக்கர் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். வாங்க, சிஎம்க்கு ஒரு பைட்டு. எப்படி இருக்கு? பக்கா இல்ல? பக்கா. ஓகே, ரைட். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. சப்பாத்தி ரெடியா இருக்கு. ஸோ கைஸ், டேஸ்ட் அல்லது செமையாக அல்லது ட்ரை பண்ணுங்க, வீட்டில் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இது எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இனிமேல் நாங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவோம். எப்படி நாங்கள் கேக் பண்ணுவோம் அந்த மாதிரி அடிக்கடி இது பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர், சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்டி. கண்டிப்பாக ஆல் கிரெடிட் கோஸ் டு கேமராமேன். கேமரா மேமா? ஆமா, புதினா எல்லாம் போட சொன்னல, அவங்க இந்த மசாலா எல்லாம் போட சொன்னாங்க. சோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சிஎம் ஒன்லி. மசாலா எல்லாம் வந்து அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் பண்ணுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்கள் மெயினாக அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? வாய் குளருது, ருசி இல்லை. ஓகே ஓகே சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. செம. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you so much and keep supporting us. Thank you and love you all. See you. Bye. உங்களோட blessings and support எங்களுக்கு எப்பவுமே வேணும். Thank you. Bye. So my okay. Bye bye.